பலாப்பழத்தில் அல்வா யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, பலாப்பழத்தை வந்து ஒரு கப்பில் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். ஓகேங்களா? அரைச்சதை என்ன பண்ணணும், ஒரு கடாயில் வந்து நெய் விட்டு என்ன பண்ணணும், இந்த பருப்பு வகைகள்லாம் வறுத்து எடுத்துக்கணும் பொன்னிறமாக. அதாவது என்னென்ன பருப்பு, வேர்க்கடலை வேணால் வேர்க்கடலை போட்டுக்கலாம், இன்னும் முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் வந்து பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்காங்க. ஓகேங்களா? நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்காங்க. ஓகேங்களா? பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்து அதை ஒரு வானிலையில் தனியாக எடுத்து வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், எடுத்து வச்சுட்ட பிறகு திரும்பவும் நெய்யை விட்டு என்ன பண்ணணும், இந்த அரைச்சி நைஸாக வச்சுருக்கிறோம் இல்லைங்களா பலாப்பழம், அது ஜாரில் இருக்கிறத அப்படியே என்ன பண்ணுறேங்க, அதே நெய் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் விட்டு நல்லா கிளறிட்டே இருக்கிறேங்க. அடுத்த ப்ராசஸ் அதுதான். இப்போ பாருங்கள், இதெல்லாம் எடுத்தாச்சா, திரும்ப வந்து கொஞ்சோண்டு நெய்யை விட்டு அந்த பலாப்பழத்தை ஃபுல்லாக இதில் கொட்டி நல்லா கிளறணும். சிம்மில் தான் வைக்கணும். ஓகேங்களா? ஹையில் வச்சிடாதுங்க. ஹை ஃப்ளேம் வந்து வச்சிங்கன்னா தீஞ்சிடும். பாருங்களா, ரவுண்ட் அடிக்கும். ஓகேங்களா? நல்லா என்ன பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா திரண்டு வந்துடும். நல்லா ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஓகேங்களா? மாறின பிறகு தான் வந்து நீங்கள் சுகர் வேணுனாலும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், வெள்ளை வேணால் வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பனங்கருப்பட்டி வேணால் பனங்கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஸ்வீட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஓரளவுக்கு நெய்யில் வந்து நல்லா பெரட்டி விட்டாச்சு. ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து சுகர் வேணால் சுகரு, வெள்ளை வேணால் வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு ஒரு சும்மா ஒரு 4 ஸ்பூன் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி தண்ணியில் கரைச்சி வச்சுக்காங்க. அதே மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா பாதி வெந்த பிறகு இதை லைட்டாக ஊற்றிட்டே கிளறணும். இதை வந்து எதுக்குன்னா நல்லா கெட்டித்தன்மை அடையிறதுக்காக, நல்லா அல்வா மாதிரி நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அதுக்கு தான் யூஸ் ஆகுது. நல்லா கிளறிட்டே இருக்கணும். இந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சுகர் என்ன ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சுகர் வேணால் சுகரு, இல்லை வெல்லம் வேணால் வெல்லம், என்ன வேணுமோ அதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. வெந்த பிறகு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டே விட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா, அந்த வாட்டர் இந்த வாட்டர்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நல்லா வந்து ட்ரை கொஞ்சம் ஆன பிறகு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கினாவே போதும். ஒயிட் சுகர் வேணுன்றவங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். ஓகேங்களா? நல்லா போட்டு கிளறிட்டே இருக்கணும். கிண்டணும். சிம்மில் வச்சுருங்க ஃப்ளேமு. ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா தீஞ்சிடும், அடி பிடிக்கும். ஸ்மெல்லிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வராது. ஓகேங்களா? நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு வந்திருக்குங்க. ஜாக் ஃப்ரூட் மாதிரி இருக்காதுங்க, அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு, ஏன்னா ஜாக் ஃப்ரூட்டே வந்து தேன் மாதிரி தான் இன்றைக்கும் செம்ம டேஸ்ட்டாக. அதில் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணி, அது நெய் ஆட் பண்ணி, முந்திரி, திராட்சை, ஏலக்காயெல்லாம் போடும்போது அதனுடைய தரம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. பயங்கரம் வேறு லெவலில் இருக்குங்க. சாப்பிடும் போதே அது வதக்கும் போதே எனக்கு வாய் ஊழிச்சு. டேஸ்ட்டுக்காக எடுத்து உள்ளே விட்டுட்டோம் 4 கரண்டி. அந்த அளவுக்கு பக்காவான டேஸ்ட்டுங்க. பாருங்கள், இப்போ நெய்யை விட்டாச்சு. திரும்ப வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வந்து நல்லா இது பெரட்டி விடணும். அது வந்து ஒட்டாமல் வரணும், வானில் வந்து ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நல்லா இதை நல்லா வதக்கணும். வதக்குன்னு நல்லா வதக்கணும். அதில் ஒட்டவே கூடாது, தனியாக உருண்டு ஓடணும். அந்த அளவுக்கு அந்த பதம் வர அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா
கலக்கு புழக்கு நல்லா கலக்குறீங்க. அதுக்கப்புறமா இறக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி கூட நீங்கள் இது போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சென்டர்லேயே போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இந்த ஏலக்காய் வந்து நாங்கள் அப்படியே போட்டோங்க கிழிச்சி, அதை வந்து பவுடராக பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். ஏன்னா அப்படியே போடுறதுனால அது அந்தளவுக்கு சரிப்பட்டு வரல. ஏன்னா அரைச்சிங்கன்னா அந்த வாசனை வந்து கும்முன்னு அடிக்கும், கமகமான்னு அடிக்கும். அப்படியே போடுறதுனால அது அங்கங்கே போய் உள்ளே போய் அல்வா உள்ளே போய் சொருகிக்குது எங்கேயாவது ஒரு மூலையில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரைச்சியும் பாத்திரத்துலேயே வந்து ஒட்டாமல் ரவுண்ட் அடிச்சிச்சின்னா இது வந்து சரியான பதம் வந்துச்சுன்னு அர்த்தம். ஒட்டவே கூடாது, அப்படியே சும்மா அழகாக அப்படியே எடுத்தா அழகாக வரணும். இப்போ வந்து ஜாக் ஃப்ரூட் அல்வா ரெடி, பலாப்பழத்தில் அல்வா ரெடி. அப்படியே வாழை இலையில் எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா சொர்க்கத்தை நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். சொர்க்கத்தின் திறப்பு விழா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இனிமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தயவுசெய்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுங்க. நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 3-4 டேஸ் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இல்லைங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு நல்லது. எல்லாருக்கும் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகேங்களா? நன்றி.